சகரியா 4:4, நான் என்னோட பேசின தூதனை நோக்கி, ஆண்டவனே இவைகள் என்னவென்று கேட்டேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவை ஸ்தோத்திரம். அங்கே பேசுகிற தூதனிடத்தில் கேட்கப்பட்ட காரியம் இவைகள் என்னவென்று கேட்டேன் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி என்னெல்லாம் காரியங்கள் கேட்கப்பட்டது, என்னெல்லாம் காரியங்கள் அங்கே சம்பவித்தது என்று சொல்லி ஆண்டவர் தாமே இந்நாளில் நம் பயன்படும்படி, நம்முடைய வாழ்க்கையில் மேலான ஈவுகள் உண்டாக இருக்கும்படி ஆண்டவர் சம்பவத்தில் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்பேன். எங்களை அதிகமாக நேசித்து கரம் பிடித்து வழி நடத்துகிற நல்ல தகப்பனே, ஆமாம், இந்த வேளையிலும் ஆண்டவரை தந்திருக்கிற இந்த ஸ்தோத்திரம், ஆமாம், செருபையாமுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகளை ஆண்டவரே, அவன் நீர் எங்களோடு பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பேசுகிற அடியனை கேட்கிற உமது பிள்ளைகளை முழுவதுமாய் உமது கரத்தலை தாழ்த்தி தருகிறோம். ஆண்டவரே, ஆமென் தகப்பனே, நீர் கருத்தாய் போதித்து நடத்தி சொல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். முழுவதுமாய் 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 உமது கருத்தில் தருகிறோம். ஆமென். சோர்வுகளுக்கு அசதிகளுக்கு இடங்கூடாது பிள்ளைகளை நீர் உமது அன்பிலே காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளவும் கிருபை செய்யுங்க. மீட்பர் பாதಕ್ಕೆ நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிபிசை கூட வாசியுங்கள். அவை சகரியா 4:4 வாசியுங்க. நான் என்னோட பேசின தூதனை நோக்கி, ஆண்டவரே இவைகள் என்னவென்று கேட்டேன் என்று சொல்லப்படுகிற வார்த்தையை ஆண்டவரின் நாளில் நமக்கு தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். கீழே வாசிக்கும் பொழுது நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால் அங்கே சொல்லப்படுகிற காரியம் மேலோட்டமாய் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே சொல்லப்படுகிற நாம் சொல்லுகிற ஆமென் தேவனுடைய ஆவியினால் எல்லாம் கூடும் என்று சொல்லப்படுகிற வார்த்தை இவ்விடத்தில் உண்டாயிருக்கு. ஆகிலும் ஆண்டவர் தெளிவாய் நம்மிடத்திலே உணர்த்துகிற சொல்லி தரப்போகிற ஒரு காரியம் இவ்விடத்திலே உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே ஸ்தோத்திர கர்த்தருடைய வார்த்தை எவ்விதமாய் உருவாக்கப்படுகிறது, இல்லை உண்டாயிருக்கப்படுகிறது, இல்லை சொல்லப்படுகிறது என்று சொன்னால் வாசியுங்கள். ஸ்தோத்திரம். சகரியா 4 அதனுடைய 1 கொஞ்சம் பொறுமையாய் வாசிப்போம். நமக்கு செய்தி ரொம்ப சுருக்கமாக இருக்க, நீங்கள் பொறுமையாக வாசித்தா ஆண்டவர் உங்களுக்கு திட்டமாய் தெளிவாய் அந்த காரியத்தை விளக்கி ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. ஸ்தோத்திர. சகரியா 4 1 வாசியுங்கள். எழுப்பி அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கொஞ்சம் நின்று வாசிங்க பார்ப்போம். அதான் வேகமாக போக வேண்டாம், கொஞ்சம் நின்று வார்த்தைகளை நின்று வாசிப்போம். கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஆண்டவர் மேன்மையான காரியத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வாசிங்க, இப்போ வாசிங்க. என்னோட பேசின தூதன் திரும்பி வருகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவை செருபேபாலோட பேசின தூதன் திரும்பி வருகிறான். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளையே, அவன் பழையப்பட்டு நாட்களில் ஸ்தோத்திரம் ஆண்டவர் அதிகமாக தூதரோடு இடைப்பட்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். அதிகமாக தேவனுடைய ஆவியினால் இடைப்பட்டிருக்கிறார். இன்னும் புதிய பாட்டு நாட்களில் வரும் பொழுது ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினால் இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. யோவானிலே வாசிக்கிறது போல ஆண்டவர் வார்த்தையாய் இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவர் அவன் மேன்மையான அவன் தம்முடைய பலத்த கிரியையினால் அவர் வெளிப்படுகிறபடினாலே அவை ஸ்தோத்திரம் அவர் வார்த்தையினால் பேசுகிறார் என்று சொல்லப்பட்டா அவர் நம்மோடு அவன் தம்முடைய பிள்ளைகளோடு நேரடியாய் அது பேசுகிறார் என்று சொல்லி அர்த்தமாயிருக்கிறது. அல்லேலூயா. அப்பனமாய் பார்க்கும் பொழுது அவன் ஸ்தோத்திரம் இங்கே சொல்லப்படுகிற தூதனை நான் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராய் திருப்ப விரும்புகிறேன். அல்லேலூயா. இப்போ ஆண்டுடைய வார்த்தை உங்களிடத்தில் திரும்பி வருகிறது போல ஸ்தோத்திரம் ஆண்டுடைய கர்த்தராகிய இயேசு உங்களிடத்தில் ஆண்டவர் திரும்பி வருகிறார். அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை இடத்துல திரும்பி வருகிறார் என்று சொன்னா ரெண்டு விதமான சூழ்நிலை இருக்கிறது. அல்லேலூயா. ஒன்று, நீங்கள் இயேசுவை மறந்து ஸ்தோத்திரம் நிற்கும் பொழுது இயேசு உங்களை கடந்து போன ஒரு சூழ்நிலை. இல்லாவிட்டால் தேவ உங்களிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லிட்டு உங்களை ஆயத்தமாக்கிவிட்டு மறுபடியும் அவர் திரும்பி போய்விட்டு திரும்பி உங்களை ஆயத்தமாக்குறதற்காக திரும்பி வருகிற ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டு சூழ்நிலை. ஒன்று, திரும்பி வருகிற தேவன் திரும்பி வருகிற ஒரு ரெண்டு சூழ்நிலை என்னவென்று சொன்னால், முதல் சூழ்நிலை நீங்கள் ஆண்டவரை விலகி நிற்கும் பொழுது அவர் மறுபடியும் திரும்பி வருகிற ஒரு சூழ்நிலை. ரெண்டாவது, அவன் ஆண்டவரிடத்தில் ஆண்டவரிடத்தில் உங்களுக்கு தேவ வார்த்தை உண்டாகி அவர் உங்களை ஆயத்தமாக சொல்லின பிற்பாடு அவர் கடந்து போய் மறுபடியும் நீங்கள் ஆயத்தமாக்கப்பட வேண்டிய காரியங்களை உங்களை அறிவிக்கும்படி அவர் திரும்பி வருகிற இரண்டாவது சூழ்நிலை. அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரிந்தது? சரி, ரொம்ப ஷார்ட்டாக நான் சொல்லி தருகிறேன். ஒன்று, நீங்கள் இயேசுவை விட்டு விலகி போயிருக்கும் போது அவர் திரும்பி வருகிறார். ரெண்டாவது, மறுபடியும் உங்களை போதித்து தரும்படிக்கு அவர் திரும்பி வருகிறார். அல்லேலூயா. இப்போ யாருக்கெல்லாம் புரிஞ்சது? ஸ்தோத்திரம். ரொம்ப தெளிவாக இருக்கணும். அதாவது நான் முதல்ல ஷார்ட்டாக சொன்னால் உங்களுக்கு புரிந்திருக்கார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆலோசனைகள்லாம் பெரிதாக இருக்கிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அப்போ திரும்பி வருகிற ஒரு சூழ்நிலை இங்கே இடைப்படுகிறது. அல்லேலூயா. இங்கே செருபாபேலை பார்க்கும் பொழுது அவன் அந்த வசனத்தை ஒரு விசை கூட வாசிங்கள், முழுவதாக வேகமாக வாசித்து முடிங்க. என்னுடைய பேசுகிற தூதன் திரும்பி வந்து நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல என்னை எழுப்பி விட்டான். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இங்கே சொல்லப்படுகிற திரும்பி வந்தார் என்று சொல்லப்படுகிற சூழ்நிலை எதை குறித்து இந்நாள் ஆண்டவர் சொல்லுகிறார் சொன்னார், நீங்கள் ஆண்டவரை விட்டு விலகி போய் மீண்டும் ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் வருகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். நீங்கள் ஆண்டுடைய வசனத்தை காத்து கொள்ளவில்லை என்று நான் சொல்ல வரல. ஆகிலும் நித்திரை பண்ணத்தக்கதான ஒரு பெரிய கேப் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உண்டாயிருக்கிறது. அவர் மீண்டுமாய் வந்து நிற்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப மெதுவா வாசிங்க, அங்கே வாசிங்க. என்னோட பேசின தூதன் இப்ப திரும்பி ஆண்டவர் வருகிற ஆண்டவருடைய வார்த்தை இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில மறுபடியும் உங்களுக்கு நேராய் வருகிறது. நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல் என்னை எழுப்பி. அல்லேலூயா. இங்க நல்ல கவனமாய் பார்க்க வேண்டும். நித்திரை பண்ணுகிறவனை எழுப்புறதை போல். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். நாங்கள் நம்ம புதிய பாட்டு காலங்களில் வாசிக்கும் நாட்களில் நடந்த காரியங்களை வாசிக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் சிறைச்சாலை இருக்கும் பொழுது ஆண்டவர் மனிதனை விழாவிலே தட்டி எழுந்திரு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே பார்க்கும் பொழுது அவன் நித்திரையை விட்டு எழுந்திருந்தாச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே சொல்லப்படுகிற காரியம் அவன் ஸ்தோத்திரம் நித்திரை பண்ணுகிற மனுஷனை எழுப்புகிறது போல. அல்லேலூயா. எப்படி? நித்திரை பண்ணுகிற மனுஷனை எழுப்புகிறது போல. ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். அல்லேலூயா. அல்ல அதை சொல்லியிருக்கலாம், நித்திரை பண்ணின மனுஷனை எழுப்பி விட்டது போலன்னு சொல்லியிருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப கவனமாக இருக்கணும். இங்கே சொல்லப்படுகிறது நித்திரை பண்ணுகிற மனுஷனை எழுப்புகிறது போல. அல்லேலூயா. அதாவது ஸ்தோத்திரம். நம்ம பெற்றோராகிய ஸ்தோத்திரம் நம்ம எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். எனக்கு ஒருவேளை இனி அனுபவம் கிடைக்கலாம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சுத்தமானா ஸ்தோத்திரம் உங்களுக்கு அனுபவம் கிடைச்சிருக்கோம். நம்ம பிள்ளைகளை என்ன செய்வோம்? உருட்டி 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 உருட்டி. அல்லேலூயா. நித்திரை பண்ணுகிற பிள்ளைகளை என்ன செய்வோம்? எழுப்பி விடுவோம். அவங்க எழும்ப மாட்டாங்க. தேவ தூதன் நித்திரை பண்ணுகிறவர்களை எழுப்பி விடுகிறது போல. அல்லேலூயா. எழுப்பி விட்டானல்ல, எழுப்பி விடுகிறது போல. அல்லேலூயா. சோத பாருங்க, அழகாக தெளிவான ஒரு எக்ஸாம்பிள் ஆண்டவர் நமக்கு இப்போ தந்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அங்கே தேவ தூதன் எழுப்பி விட்டவனை போல அல்ல,
தூங்குகிறவனை எழுப்பி விடுகிறது போல. அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டுக்கு வித்தியாசம் கிடைச்சா, எழுப்பி விட்டதை போல அல்ல, எழுப்புகிறதை போல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய தூதன் அவன் சோத்திர கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்து நித்திரை பண்ணுகிறவன் எழுப்பி விடுகிறது போல. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் எழுப்பி விடும்படிக்கு ஆண்டவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்க சொல்லப்படுகிறன்னு சொன்னா, அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை நம்மிடத்துல வந்திருக்குன்னு சொன்னா நீங்க நித்திரை பண்ணுகிறவளா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அள்ளியிலே சொல்ல மாட்டியால? நல்ல கரங்களை உயர்த்தி அள்ளியிலே சொல்லுங்க. சோதர பாஸ்டர், நாங்க நித்திரை பண்ணுகிறவள் தான், எங்களுக்கும் இயேசுக்கும் கொஞ்சம் கேப் விழுந்திருக்கு பாஸ்டர் அப்படின்னு சொல்ல மாட்டோம். கரங்களை உயர்த்துங்க. யாரும் உயர்த்த மாட்டீங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, கேப் விழுந்திருக்கு பாஸ்டர் அப்படி சொல்லி ஒப்புக்கொள்ள மாட்டோம். கரங்களை உயர்த்துங்க. சோதர இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கை தெரியுது. அல்லேலூயா, சோதர, அல்லேலூயா. அப்போ இந்த கேப் விழுந்ததுனால தேவனை விட்டு விலகி போய் நித்திரை பண்ணுகிறவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. இப்ப உங்களை நேசிக்கிற ஆண்டவர் அவர் வருகிறது தாமதப்படுகிறதில்லை என்று சொல்லப்படுகிறாரால். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வேகமா மறுபடியும் உங்க பக்கத்தில் வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் வலது கரத்தை உரைச்சு சொல்லுங்க, இயேசுவின் பக்கத்தில் உண்டு. சும்மா வாயினால சொல்லப்படாது, உள்ளத்தின் ஆழத்து இயேசுவின் பக்கத்தில் உண்டு. இயேசுவின் பக்கத்தில் உண்டு. திரும்பி சைடில் பார்த்து சொல்ல, இயேசுவின் பக்கத்தில் உண்டு. இயேசுவின் பக்கத்தில் உண்டு. இயேசுவின் பக்கத்தில் உண்டு. நல்ல சத்தத்தை வித்திய சொல்லுங்க, இயேசுவின் பக்கத்தில் உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளையே, தூங்கி இருக்கிற உன்னை ஆண்டவர் எழுப்பும் வண்ணமா ஆண்டவர் பக்கத்தில் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் நீ எழுப்ப மாட்டேன்னு சொல்லி, அதான் வேதவசனம் நித்திரை பண்ணுகிறவனை எழுப்புறது போல ஐயோ அம்மான்னு சொல்லி அவர் எழுப்பி விடுகிறார். அவர் எழுப்பி விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எழுந்திருன்னு சொல்லி உருட்ட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு கஷ்டம் உண்டாயிராதபடிக்கு ஒரு தட்டு தான், அவ்வளவுதான், எழுந்திருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை வந்திருக்கிறது. அல்லேலூயா. உனக்கு நேரா எனக்கு நேரா கர்த்தருடைய வார்த்தை சபையில வந்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உள்ளம் திரியங்களை அசைக்கப்படுகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அவர் நித்திரை பண்ணுகிற மனுஷனை எழுப்பி விடுகிற ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உள்ளம் சோர்வடைகிற நேரத்திலெல்லாம் அவர் தாங்கி நிறுத்துகிற ஆண்டவர். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியே தேவநாம மகிமை நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை உன்னை நித்திரையிலிருந்து எழுப்ப பண்ணுகிறதா இருக்கிறது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இப்ப நித்திரையிலிருந்து எழுப்புகிற ஒரு மனுஷனை போல எழும்படிக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு நம்மிடத்தில் வந்திருக்கிறபடினால். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அங்கே சொல்லப்படுகிறது படி 2வது வசனத்தை வாசியுங்கள். இப்போ ஸ்தோத்திரம், இங்க ஒரு அழகான ஒரு காரியம் இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப தூதனானவன் வந்து நின்னாச்சு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வந்து நின்று இப்ப உங்களிடத்தில் கர்த்தராகிய ஆண்டவர் வந்து நின்னாச்சு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் வந்து நின்று நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்கதாக வேலை பண்ண சொல்லி உங்களை எழுப்பியாச்சு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எழுப்பி விட்டுட்டு நம்ம பிள்ளைங்களை ஸ்தோத்திரம். அப்போ நமக்கு லீவ் டைம் ஆனதால நமக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நமக்குன்னு சொல்லுறேன், உங்களுக்குன்னு சொல்லுறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்கள் எல்லாருக்கும் பெற்றோராகி உங்களுக்கு அனுபவம் இருக்கும், இல்லை பிள்ளைகளுக்கு அனுபவம் இருக்கலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எழுப்பி விட்டதும் ஸ்தோத்திரம். அவன் என்ன செய்வோம், சில பெற்றோர் எழுப்பி விட்டதும் திட்ட தொடங்கும். ஏன் பல்லு தேய்ச்சியா, அது பண்ணியா, இது பண்ணியா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பிள்ளைகள் என்ன தெரியுமா செய்யும், இப்படி பெப்பரப்ப நிற்கும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம். பெற்றோரை பார்த்தீங்கன்னா அவன் ஸ்தோத்திரம், அவன் புருஷன் மனைவியை பார்த்து, மனைவி புருஷன் பார்த்து, இதை செஞ்சீங்களா எப்பா,
காலம் எழும்பினதாம். அல்லேலூயா. அப்போ என்ன செய்யும்? இவங்க பப நிற்பாங்க. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இதில் செய்யலையோ நம்ம? அல்லேலூயா. நேற்றுக்கே இதை முடிச்சேனே, இன்னும் முடிச்சலையோ? அல்லேலூயா. அல்லேலூயா. பதறி போய் நிற்கிறவதை போல அல்லேலூயா அங்கே தட்டி எழுப்புகிற சொத்துற தூதனானவர் எழுப்பி விட்டுட்டு கேட்கிறா, நீ காண்கிற காரியம் என்ன? அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படும்படி அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையே, தூங்கி நித்திரை பண்ணின தேவ பிள்ளையை ஆண்டவர் எழுப்பி கேட்கிறா, நீ காண்கிற காரியம் என்ன? அல்லேலூயா. உன் வாழ்க்கையில குறிச்சு காண்கிற காரியம் என்ன? உன் பாதையை குறிச்சு காண்கிற காரியம் என்ன? அல்லேலூயா. 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 உன் வழிகள் செவ்வையா இருக்குதா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த மனுஷன் பெப்பரப்பா நிக்கல. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் அவனை எழுப்பின நேரத்திலே அவன் தன்னை ஆயத்தமாக்கி கொண்டான். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளையை ஆண்டவர் எழுப்பி விடுகிற இந்த வேளையில் நீங்கள் பெப்பரப்ப நிற்கிறதில்ல. அல்லேலூயா. எழும்பனாமா எழுப்பி விட்டாச்சா செய்ய வேண்டிய காரியத்தை செய்கிறவர்களாய். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் புரிந்து கொள்ளவர்களாய் பிரயாணப்படுகிறப்பட வேண்டிய தூரம் வேகமாய் அதிகமாய் இருக்கிற என்று சொல்லியும் அவன் ஆண்டவருக்காய் தன்னுடைய வாழ்க்கையை ஆயத்தப்பட வேண்டியது இருக்கிறது என்று சொல்லி அறிந்து கொண்டவர்களாய் புரிந்து கொண்டவர்களாய் நீ காண்கிற காரியம் என்ன என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. 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 சோத்திரம். ஆண்டவராகிய தூதன் என்று சொல்லப்படுகிற காரியத்தை நான் வார்த்தையாய் ஆண்டவர் என்று சொல்லி இங்கே நான் உங்களுக்கு சொல்லி காட்ட விரும்புகிறேன். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் அங்கேயுடைய வார்த்தை உண்டாயிருக்கிறது. நீ காண்கிற காரியம் என்ன? அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்ல. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. 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 இப்போ எழுப்பி விடுகிற ஆண்டவர் கேட்கிறவங்களை குறித்து கேட்கிற நம்மை குறித்து கேட்கிற காரியம், நீ காண்கிற காரியம் என்ன? அல்லேலூயா. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில காண்கிற காரியம் என்ன? உன் வாழ்க்கையில சம்பவிக்கிற காரியம் என்ன? ஓ தனிப்பட்ட ஜீவிதத்தில் நீ பார்க்கிற காரியம் என்ன? அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கே சோத்திரம் வந்து தேவ மனிதன் ஆகிய அருமையான கர்த்தருடைய பிள்ளை பார்க்கிற ஒரு காரியம் இருக்கிறது. அதை பார்த்துட்டு போவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. உடனே சொல்லிடுற பாஸ்டர், அங்கே அவன் பார்த்தா நாங்கள் இப்படி ஒன்றும் பார்க்கல. அல்லேலூயா. நானுடைய ஆவிக்குரிய காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். அல்லேலூயா. சோத்திரம் வாசிங்க தொடர்ந்து. அதற்கு நான் இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்துவிளக்கை பார்க்கிறேன். முதலாவது குத்துவிளக்கை பார்க்கிறேன். அதன் உச்சியில் என்னது? அதன் கிண்ணமும் அதன் மேல் அந்த கிண்ணங்கள் மேல் 7 அகல்களும் அந்த உச்சியின் மேல் இருக்க அகல்களுக்கு போகத்தக்கதான 7 குழாய்களும் இருக்கிறது. தொடர்ந்து பாசி. அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலதுபுறமாக ஒன்றும் அதற்கு இடதுபுறமாக ஒன்றும் ஆக 2 ஒலிவ மரம் இருக்குது என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் காண்கிறது என்னவென்று சொல்லி தான் கேட்கப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் காண்கிறது ஒரு டிராஃபி போல இருக்கு. அல்லேலூயா. அந்த டிராஃபி வச்சிருக்கு 2 சைடுல ஒலிவ மரம் இருக்கு. அல்லேலூயா. அதே போலதான் அவன் பார்க்கிறான். ஆனா அங்கே சொல்லப்படுகிறது போல அங்கே ஒரே வார்த்தையில அந்த சோத்திர கண்ட தரிசனத்துடைய வார்த்தையை முடிச்சு விடுகிறான் அந்த தூதன். அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்திரம். உங்களுக்கெல்லாம் நம்ம சபையுடைய பிள்ளைகளுக்கு இல்லை எனக்கு சொன்னால் ஆண்டவர் ஒரே வார்த்தையில் முடித்தா நம்ம எல்லாம் புரிஞ்சு கொள்ளவே மாட்டோம். அல்லேலூயா. சோத்திரம். அதனால தான் ஆண்டவர் ஒவ்வொரு காரியமாக உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்திர. வேத வாக்கியங்களே அவன் தேவனுடைய பொன் குத்து விளக்கு என்று சொல்லப்பட்டா. ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டு போகிறேன், அதனால விளக்கின்று பாருன்னு நினைக்க வேண்டாம். அல்லேலூயா. யாரெல்லாம் கவனமாக கேட்குறீங்களோ அவங்க காதில் விழும். யாராவது தூங்குனீங்கன்னா அவ்வளோ காதுகளில் விழாது. அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். நான் ரொம்ப ஷார்ட்டா சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். யோவான் ஸ்தோத்திரம். ஆமென். யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனத்தில் ஒரு காரியம் சொல்லப்படுது. வாசியுங்கள். யோவான் 8:12 நோக்கி. ஆமென். ஸ்தோத்திரம். குத்து விளக்கு என்று சொன்ன ஆசீர்வாதம் அல்ல. ஆமென். ஸ்தோத்திரம். ஒளியை குறித்து சொல்லப்படும். நான் ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். குத்து விளக்கு என்று சொன்னா ஒளின்னு வச்சுப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். குத்து விளக்கு என்று சொன்னா ஒளின்னு வச்சுப்போம். இரண்டாவது, அந்த மனுஷன் பார்க்கிறது போல ஸ்தோத்திரம். இரண்டாவது பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா கிண்ணங்களை பார்க்கிறான். அதுக்கு மேல் முனையில் கிண்ணங்கள் இருக்கிறது. அந்த கிண்ணங்கள் ஆசீர்வாதம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. குத்து விளக்கு வெளிச்சம் என்று சொல்லப்படுகிறது. அவன் கிண்ணங்களை ஆசீர்வாதம் என்று சொல்லப்படுது. கிண்ணை நிறைந்த எண்ணெய் என்று சொல்றோம். எண்ணெய் ஊற்றப்பட்ட கிண்ணை இல்லை நிரப்பப்பட்ட அவன் சோத்திரம் எண்ணெயினால் நிரப்பப்பட்ட அவன் பாத்திரங்கள் கிண்ணங்கள் என்று சொல்லப்படுகிறது போல ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லப்படுகிறது. 7 அகல்களை குறித்து சொல்லும் பொழுது அங்கே தேவன் வாசம் பண்ணியிருக்கிற சூழ்நிலைகளை குறித்து சொல்லப்படுகிறது. தேவன் வாசம் பண்ணுகிறார், தேவன் வாசம் பண்ணுவார் என்று சொல்லப்படுகிற சூழ்நிலையை குறித்து அந்த 7 அகல்கள் என்று சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். அவன் 7 குழாய் என்று சொல்லும் பொழுது அவன் ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலை குறித்து சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். குத்து விளக்கு என்று சொன்னால் வெளிச்சத்தை குறித்து பார்க்கிறோம். கிண்ணங்கள் என்று சொன்ன ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அகல்கள் 7 அகல்கள் என்று சொன்னால் தேவன் கூட இருக்கிற 7 நிலைகளை குறித்து பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அவை ஸ்தோத்திரம் 7 குழாய்கள் என்று சொல்லப்பட்டா பரிசுத்த ஆவியானுடைய 7 வழிநடத்தலை குறித்து சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இப்போ இவனமான மகிமைக்கு 2 புறத்திலும் ஒலிவ மரம் கர்த்தருடைய பலன் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நீங்க பார்க்கும் பொழுது இது டிராஃபியை போல இருக்காது. ஒரு வெளிச்சம், அதுக்கு மேலே ஸ்தோத்திரம் ஆசீர்வாதத்தை ஆமென் ஸ்தோத்திரம் கனிகளாயும் பூக்களாயும் ஆமென் ஸ்தோத்திரம் ரத்தினங்கள் என்று சொல்லி நீங்கள் வர்ணித்துக் கொள்ளலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் கண்ட அந்த தரிசனத்து ஊடாய் வருகிறேன். அவன் முதல்ல அவன் ஸ்தோத்திரம் குத்து விளக்கை பார்க்கிறது போல முதல்ல ஒரு வெளிச்சம். அவன் ஸ்தோத்திரம் அதுக்கு மேலே கிண்ணங்கள் என்று சொல்லப்படுகிற ஆசீர்வாதத்தை போல பூக்கள் ஸ்தோத்திரம் அவன் ஸ்தோத்திரம் அப்படிப்பட்டதான மகிமையான காரியங்கள். அதற்கு மேலே ஸ்தோத்திரம் 7 அகல்கள் என்று சொல்லப்படுகிறது போல தேவன் வாசம் பண்ணி நிற்கிற மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ 2 பிடியா இருக்கிற 7 அவன் ஸ்தோத்திரம் அவன் குழாய்கள் என்று சொல்லப்படுகிற பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதல். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது ஒரு மகிமை நிறைந்த ஒரு சாயல். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த மகிமை நிறைந்த சாயலுக்கு 2 பக்கமும் தேவனுடைய பலன் சூழ்ந்து இருக்கிற கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. பாஸ்டர் இது எங்க வசனத்தை ஒன்று ஆதாரமாக தரலைன்னு சொல்லுவீங்க. அவன் ஸ்தோத்திரம் அங்க வேத வசனத்தில் அவன் தூதனானவன் ஒற்ற வார்த்தையில முடிக்கிற காரியத்தை தான் ஆண்டவர் நமக்கு விளக்கமாய் ஆண்டவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த மனுஷன் பார்க்கிற காரியத்தை போல உங்கள் வாழ்க்கையில தேவ மகிமையும் தேவனுடைய ஸ்தோத்திரம் வெளிச்சத்தையும் ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் பெருக்கத்தையும் ஆண்டவருடைய வழிநடத்தினையும் பரிசுத்த ஆவியானுடைய மேன்மையும் நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தருடைய ஸ்தோத்திரம் இவனமான தரிசனத்தை உங்கள் வாழ்க்கையில பார்த்து கொண்டிருக்கிறீங்க ஸ்தோத்திரம் கரங்களை உயர்த்துங்க. அதாவது தேவனுடைய வெளிச்சம், தேவனுடைய ஸ்தோத்திரம் ஆசீர்வாதம், தேவனுடைய வழிநடத்தல், தேவன் தங்கி நிற்கிற தேவனுடைய பிரசன்ஸ் என் வாழ்க்கையில பார்க்கிறேன் பாஸ்டர் அப்படி சொல்லுங்க மட்டும் கரங்களை உயர்த்துங்க. ஸ்தோத்திரம். எல்லாரும் ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம தேவனுடைய நன்மையான இந்த ஈவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ தூங்கி இருக்கிற உன்னை கர்த்தர் எழுப்பி அவர் கேட்கிற காரியம் இதுதான். அவன் உன் வாழ்க்கையில நீ பார்க்கிற காரியம் என்ன? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம் 4வது வசனத்தை பார்க்கிறோம். வாசிங்க 4வது வசனத்தை.
இப்பதான் அவர்கள் நான் என்னோடு பேசுற அந்த தூதனை நோக்கி, ஆண்டவரே, இப்ப புரியாதவனாய் நிற்கிற தேவ பிள்ளையே, புரிந்து கொள்ள முடியாமல் நிற்கிற தேவ பிள்ளைய உன்னை பார்த்து ஆண்டவர் கேட்கிற ஒரு காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாயோ, உன் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவிக்கிற காரியங்களை நீ அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறாயோ. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே சொல்லுகிறது போல, சோத்திரம் சொல்லுகிறது போல, அவன் ஆண்டோடைய வார்த்தை வரும் பொழுது நீ புரியாமல் இருக்கிறாய், நீ வாழ்க்கையில் காண்கிற காரியத்தை புரியாமல் இருக்கிறாயோ. அல்லேலூயா, அல்லேலூயா. கவலைப்படாத, கர்த்தர் அடித்து துரத்த மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஞானத்தை தருகிற ஆண்டவர், அவர் கடிந்து கொள்ளாமல் ஞானத்தை இன்னும் தருகிற ஆண்டவர். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சோத்திரம். புரிந்து கொள்ளாமல் நிற்கிறாயோ தேவ பிள்ளையே, அவன் குழம்பை போய் நிற்கிறாயோ தேவனுடைய பிள்ளை, நீ காண்கிற காரியம் வாழ்க்கையில் நன்மையான ஈவுகளும் இருக்கு, அவன் ஆனாலும் துன்பமான காரியம் இருக்கு, புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறாயோ. அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். இப்போ என்னோட நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிற ஆண்டவர் மறுமொழியாக, இவைகள் உனக்கு இன்னதென்று உனக்கு தெரியாதா என்று சொல்லி கேட்கிறார். அல்லேலூயா, சோத்திர. போதும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா உன்னிடத்துல கேட்கிறார் தேவ பிள்ளைய, நீ புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாயா? சோத்திரம். புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீங்களா? யாரெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலையை பாசங்களுக்கு புரிந்து கொள்ள முடியலை அப்படி சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். சோத்திரம். பாசங்கள் வாழ்க்கையில் சம்பவிக்கிற காரியங்கள், நடக்கிற காரியங்களை சோத்திரம். அவன் போன வாரம் சோத்திரம் திங்கள் செவ்வாய் புதன் அவன் சோத்திரம் வியாழன் வெள்ளி சனி ஆகிய நாட்களில் நடந்த காரியத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது என்ன நடந்துச்சுன்னே தெரியல பாஷன். அல்லேலூயா, அல்லேலூயா. தெரியாமல் யாராவது இருக்கிறீங்கன்னா கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். சோத்திரம். நல்ல கரங்களை உயர்த்துங்க, நல்ல தைரியமாக கரங்களை உயர்த்துங்க. சோத்திரம். யாரும் கரங்களை உயர்த்த மாட்டேங்க, மாறி மாறி பார்க்குறீங்க. சோத்திரம். அவன் ஆண்டவர் ஆகிய ஆண்டவர் அவன் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்தல உங்களை குறித்து ஆண்டவர் கேட்குறான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ புரியாமல் அறியாமல் இருக்கிறாய் தேவ பிள்ளையே. அல்லேலூயா. அதனால ஒன்று அடித்து உனக்கு யாரும் தெரியலைன்னு அடிக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. 6ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் கேட்கிறார். 5ஆம் வசனத்தில் அவர் கேட்கிறார். 6ஆம் வசனத்தில் வாசிங்க. அப்பொழுது ஆண்டவர் செருபாபேலுக்கு, அருமையான தேவனுடைய பிள்ளையா இருக்கிற செருபாபேலு, கர்த்தருடைய வார்த்தை உன் வாழ்க்கையில நடக்கிற காரியம் இதுதான். அல்லேலூயா. சோத்ரா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சொல்லுறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, வாழ்க்கையில சம்பவிக்கிற காரியம், நடக்கிற காரியம் இதுதான் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு புரிய வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கையில் நடக்கிற காரியத்தை ஆண்டவர் விளக்கி தரும்பொழுது இந்த சின்ன பிள்ளைகள் அவன் சோத்திரம் அவன் துக்கத்தில் எழும்பி பெப்பர்பேன் நிற்கிறது போல நின்றால. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்நாள் ஆண்டோடைய வார்த்தை நமக்கு நேராய் வருகிற பிரகாரம் ஆண்டவர் சொல்லி தரும் பொழுது வாழ்க்கையில் நடக்கிற சம்பவிக்கிற காரியத்துடைய காரியம் இதுதான் என்று சொல்லி ஆண்டவர் உறுதிப்பட சொல்லி தர விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மோடு பேசுகிற ஆண்டோடைய சத்தம் செருபாபேலே. அல்லேலூயா. சாமுவேலே, சாமுவேலே, சாமுவேலேன்னு சொல்லி கூப்பிடணும்போ அவன் கடைசியில் சொன்னா, என்ன சொன்னா? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க பாப்போம். கர்த்தாவே, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. அருமையான செருபாபேலே சொல்லுங்க. கர்த்தாவே. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையாகி இருக்க செருபாபேலே, கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சொல்லணும், கர்த்தாவே சொல்ல மாடியான்னு கேட்கிறேன். செருபாபேலே, செருபாபேலே வாசிங்க. செருபாபேலே வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல,
கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னார். கரங்களை தட்டி ஆண்டவன் நாமத்தை மகிமைப்படுத்தாமே. அவன் தேவன் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னா, செருபாபேலே நீ பயப்படாத, செருபாபேலே நீ பயப்படாத, நீ காண்கிற உன் வாழ்க்கையில் இருக்கிற காரியத்தை குறித்து பயப்படாத. அது உன்னாலே அல்ல, உன்னுடைய பலத்தினாலே அல்ல, அது உன்னாலே அல்ல, அது கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் 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 ஆகும். செருபாபேலே 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 கர்த்தரை துதி, கர்த்தரை துதி, கர்த்தரை துதி. எழுந்திருக்க வேண்டிய வேளை வந்தது வந்தது வந்தது. செருபாபேலே 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 கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை இதோ பலத்தினால் அல்ல, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினாலே, கர்த்தருடைய ஆவியினாலே, கர்த்தருடைய ஆவியினாலே, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் 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 ஆகும். கரலை தட்டி, கரலை தட்டி, கரலை தட்டி எழுப்பி பிரகாசி. ஒளி ஒளி வந்தது, ஒளி வந்தது, ஒளி வந்தது, மேன்மை வந்தது, மேன்மை வந்தது, மேன்மை வந்தது. வெற்றிகள் 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 வெற்றிகள். கர்த்தருடைய ஆவியானவருடைய அனுக்கிரகம் 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 அனுக்கிரகம். விபலபோ சபரபரபரபா. ஆமென். பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரமம் அல்லவே, தேவனின் ஆவியாலே எல்லாம் ஆகுமே. பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரம் அல்லவே, தேவனின் ஆவியாலே எல்லாம் ஆகுமே ஆகுமே எல்லாம் ஆகுமே. தேவனின் ஆவியாலே எல்லாம் ஆகுமே ஆகுமே எல்லாம் ஆகுமே. ஆமே கூடுமே, எல்லாம் கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே. தேவனின் ஆவியாலே எல்லாம் எல்லாம் சொல்லுங்க ஆகுமே, எல்லாம் ஆகுமே. தேவனின் ஆவியாலே எல்லாம் ஆகும். அருமையான செருபாபேலே, அருமையான செருபாபேலே. அவன் நித்திரையை விட்டு எழுப்பப்பட்ட செருபாபேலுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், அருமையான தேவனுடைய பிள்ளைய செருபாபேலே, மறுமொழி கொடுத்த செருபாபேலே, இது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, இது தேவன் பொழிந்தருளுகிற அவன் தேவனுடைய வல்லமையினால, அவன் தேவனுடைய ஆவியினால, அவன் சோத்ரா, அவன் சோத்ரா. அது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால ஆகும் என்று சேனல் கட்ட சொல்லுகிறா சொல்லுகிறா. பெரிய பர்வதமே நீ மாத்திரம் அற்பமாயிருக்கிற குடும்பமே, கர்த்தருடைய வல்லமை உலகத்தில் செயல்பட போகிறது. நீ மாத்திரம் சேனல் கட்ட சேனல் கட்ட. செருபாபேலின் கைகளை இந்த ஆலயத்தில் அவர் ஆசீர்வாதம் போட்டார். அவர் கைகளை அதை முடிக்க தீர்க்கும்படி அதனால் சேனல் கட்ட உங்களிடத்தில் அனுப்பினார். அல்லேலூயா. கரளவியத்தியலேலியோ சொல்லுங்க பாப்போம். அவர் நம்முடைய கைகளை இந்த சபையில ஸ்திரப்படுத்தி இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்குள்ள, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ள நம்முடைய குடும்பத்தை அவர் ஸ்திரப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. உட்கார். அல்லேலூயா. சோதரா வேகமா முடிக்கிறேன். அவளை இங்கே சொல்லப்பட்டது போல கர்த்தருடைய வார்த்தை என்னவென்று சொன்னார், அவன் இது அவன் சோத்திர பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, இது தேவனுடைய ஆவினால் ஆகும் என்று சொல்லப்படுகிற சேனைகளுடைய கர்த்தருடைய வார்த்தை. விசுவாசிக்கிற மாட்டோம். நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பாப்பா. நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஆண்டவர் நாம் மைப்படுவ கரங்களை தட்டுங்க பாப்பா. சோத்திரம். அல்லேலூயா. இன்னுமாய் சாரி. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை செருபாபேலாகிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கிறது போல அவை சகலமும் கர்த்தருடைய ஆவியினால் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.
இவனமாய் கர்த்தருடைய வார்த்தை வந்த பிற்பாடு 7ஆம் வசனத்தை வாசிக்க, பெரிய பர்வதமே எம்மாத்திர செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய் கொண்டு வருவான், உண்டாவதாக கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிக்க. கொஞ்சம் கரங்களை தட்டி ஆண்டவர் ஆமென் கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று சொல்லி ஆமென் கரங்களை தட்டி ஆர்ப்பரிங்க, ஆர்ப்பரிங்க. கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, எல்லாம் சொல்லுங்க. கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. பர்வதங்கள் பர்வதங்கள் தாழ்த்தப்படபடி கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உண்டாவதாக, உண்டாவதாக. அல்லேலூயா. இது மனுஷனுடைய வார்த்தைகள் செருபாபேலே, இது கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. செருபாபேலே கிருபை உண்டாவதாக. அல்லேலூயா. ஒரு இடத்துல ஆண்டவர் புதிய பாட்டில் கால் சொன்னார் இல்லையா, தேவதூதன் சொன்னான், ஒரு ஸ்திரீயை பார்த்து நீ கிருபை பெற்றவளே. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. பழையப்பட்ட காலத்தில் ஆண்டவர் இந்நாளில் இந்த வார்த்தை ஆண்டவர் நினைப்படுத்துவார். அவரோட கிருபை நம்ம இடத்துல உண்டு. அல்லேலூயா. விசுவாசம் மட்டும் நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. நாம் கிருபை பெற்றவர்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உண்டாயிருக்குன்னு சொன்னா, நிச்சயம் சொல்லுகிற தேவ பிள்ளையே, இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தை கர்த்தர் தம்முடைய ஜனத்தாய் நம்ம மாற்ற போகிறார். அவன் எந்த ஒரு ஸ்தோத்திரம் அவன் மாய பிம்பம் அல்லாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு மாயான வாழ்க்கை அல்லாது, எங்க பார்த்தாலும் அவன் இவர்கள் கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லும்படிக்கு நம்மை கர்த்தர் ஆண்டவர் மாற்ற போகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவேளை நம்ம சபையில் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். உலகத்தில் போகும்போது நம்ம சூத்திர எக்ஸ்கியூஸ் வைக்கிற ஒரு நிலை நமக்கு கிடையாது. ஆனால் இன்னைக்கு கிருபை பெற்றிருக்கிற தேவ பிள்ளையே, செருபாபேலே சபையே, உன்னை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னிடத்தில் தேவ கிருபை உண்டாவதாக அவர் கட்டளையிட்டு தருகிறார். அவர் தேவ கிருபை உண்டாவ இருக்கிறார் சொல்லி நீங்கள் ஆர்ப்பரியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க மாயான வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுகிறதை நீங்க பார்க்க போறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ மாயமா இருந்த வாழ்க்கையை கர்த்தர் அழகா மாற்றுகிறதை நீங்க பார்க்க போறீங்க. அல்லேலூயா. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நாங்க எங்க பாச மாயான வாழ்க்கை விரும்ப, யோசித்து பாருங்க, உங்க வாழ்க்கை மாயை இல்லையான்னு தெரியும். அல்லேலூயா. அந்த மாயமான வாழ்க்கையை கர்த்தர் தம்முடைய பிள்ளை என்று சொல்லும்படிக்கு உங்களை ஆண்டவர் ஆஸ்வதிக்க போகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் செருபாபேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை, இது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, இது கர்த்தருடைய ஆவியினாலே ஆயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, உனக்கு ஒன்றும் இல்லாத போயிடும், நீ தேவனுடைய பிள்ளை என்ற முத்திர சுகியத்தை பெற்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய ராஜ்யத்தில் போகிறது பெரியான ஒரு மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா. மாயான வாழ்க்கையை போட்டு நீங்க அவன் என்ன செய்யலாம், ஊழியக்காரனை ஏமாத்தலாம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் உங்களை பார்க்கிறவர் ஆனபடினால் நீங்க அவரை ஏமாற்றவே முடியாது. அல்லேலூயா. அதான் செருபாபேல் ஆகிய உங்களுக்கு அவன் சோத்திரம். இது ஒரு ஆள் ரெண்டு பேரும் அல்ல, செருபாபேலுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. செருபாபேலுக்கு முன்பதாக மாயமான வாழ்க்கை எல்லாம் தவிடுபடி ஆயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது சொல்ல பர்வதங்கள் செருபாபேலுக்கு முன்பதாக அவன் சோத்திரம் இல்லாமல் ஆகி போய்விடும். அல்லேலூயா. இல்லாம ஆகி போன்னு சொன்னா செருபாபேலுக்கு உள்ளே இருக்கிற பர்வதம் எல்லாம் முதலாவது அவருடைய ஆவியினால அழிக்கப்படும். அல்லேலூயா. இது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே உண்டாயிருக்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. சோத்திரம். ஆண்டவர் இவண்ணமாய் சொன்னதுக்கு பிற்பாடு ஆண்டவர் கிருபை உள்ள உங்களிடத்தில் இருப்பதாக, அவர் சோத்திர கிருபை உண்டாவதாக என்று சொல்லி ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிருக்கிறது. வாசிங்க 8வது வசனத்தையும் 9வது வசனத்தையும். பின்பு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவை கைகளை இவை முடித்து தீர்க்க
அதனால தான் சேனையில கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு உங்களிடத்துல அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திர இங்கே அஸ்திவாரத்தில் நீங்கள் கர்த்தருடைய அஸ்திபாரத்தில் நீங்கள் சோத்திர கர்த்தருடைய சபை வளரும்படிக்கு கர்த்தர் உங்களை அஸ்திபாரத்தை சோத்திர உங்களை ஆண்டவர் பலப்படுத்தி உங்கள் கைகளை பலப்படுத்தி இந்த அஸ்திபாரத்தை பலப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. சோத்திர இனி சோத்திர ஆண்டவர் சொல்லுகிற அடுத்த வார்த்தை என்னன்னு சொன்னா, அவர் இந்த கைகள் முடிவு பரியந்தம் நிறைந்திருக்க செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சபையில சோத்திர பூரணமாய் நிலைநாட்ட வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திர பொதுவாக பார்க்கிறேன். அல்லேலூயா. ஓட விரும்புகிறாய் தேவ பிள்ளையா, உன் கையை கர்த்தர் இவ்விடத்தில் ஸ்திரப்படுத்துகிறார். அல்லேலூயா. செருபாபேலே, இவே உன்னுடைய பலத்தினால் பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவியினால் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சோத்திரம். அதனால தான் இன்றைக்கு சேனல் கத்த இந்த வார்த்தையோட வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரசங்கி சோத்திரம். திருப்பிக்கொள்வோம். பிரசங்கி 9 அதிகாரம் 11 வசனத்தையும் 12 வசனையும் கொஞ்சம் வேகமாக வாசிப்போம். பிரசங்கி 9, 11, 12. சோத்திரம். பிரசங்கி 9 அதிகாரம் 11 வசனமும் 12 வசனம். நான் திரும்பிக் கொண்டு கண்டதாவது, ஓடினவனுக்குள்ள வேகமுள்ள ஓட்டம் சௌரியமும் போதாது, ஞானமும் போதாது, புத்தியும் போதாது, தேவ சமூகத்திலிருந்து வரணும். மரியான் கொடியவர்கள் அகப்படுவது போலவும் அகப்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திர ஒரு குண்டை போட்டது மாதிரி இருக்கும், அப்படி அல்ல. அல்லேலூயா. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, சோத்திர சடிதியாய் ஆபத்து வருகிறது போல தேவன் கரத்திலிருந்து உங்களுக்கு நன்மை உண்டாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் கரத்தில் என்ன உண்டாக இருக்கிறது? சடிதியான ஆபத்து வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். 11 வசனத்தில் தெளிவாக சொல்லப்படும், தேவனுடைய கரத்திலிருந்து நன்மை வரணும். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய கரத்திலிருந்து சரியான நன்மை நாள உண்டா இருக்கிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். லூக்கா 14 அதிகாரம் 32 வசனத்தை வாசிங்க. ஸ்தோத்திரம். அங்க ஒரு திட்டமிடுகிற ஒரு காரியம் இருக்கிற வாசிங்க. லூக்கா 14:31. அன்றியும் ஒரு ராஜாவோடு யுத்தம் செய்ய போகிற பொழுது தன்மேல் 20,000 சேவகர்களோடு வருகிற அவனை தான் கொண்டு எழுப்ப கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ என்று சொல்லுகிறது போல, அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தரின் வாழ்க்கை குறித்து ஸ்தோத்திர அவர் திட்டமிடாமல் இருப்பாரோ? அல்லேலூயா, அல்லேலூயா. அவரின் கைகளை திடப்படுத்துகிறான்கிற திட்டம் அவர் போடாமல் இருப்பாரோ? அவர்களை குறித்து வழி நடத்துகிற திட்டம் போடாமல் இருப்பாரோ? நீ திட்டம் இல்லாதவர்களை போல இருக்கிறாயோ? இல்லை இல்லை, கர்த்தருடைய கரத்திலிருந்து ஒரு தெளிவான திட்டம் இருக்கிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திர. சகரியா திருப்பிக் கொள்ளுங்க. சகரியா 4 அதிகாரம் 10 வசனத்தில் 14 வசனம் முடிக்க வாசித்து முடிச்சிருவோம். சகரியா 4 அதிகாரம் 10 வசனத்திலிருந்து 14 வசனம் முடிய 14 வாசிங்க. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூதன் நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். பின்பு நான் அவரை நோக்கி வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் இருக்கிற
இந்த 2 ஒலிவ மரம் என்னவென்று கேட்டேன். மறுபடியும் நான் அவரை நோக்கி, 2 பொற்குழிகள் வழியாய் தொங்கி அம்மை பொன்னிறமான எண்ணெய் தங்கு இருக்கிற இறங்க பண்ணுகிறவராய் ஆகிய ஒலிவ மரங்களின் 2 கிளையை என்னவென்று கேட்டேன். அதற்கு அவர், இவர்கள் என்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர், இவர்கள் 2 சர்வ லோகத்துக்கு மாண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்று சொன்னார்.